Hi friends, welcome to my channel. இன்னைக்கு பீட்ரூட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அது நல்லா துருவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3லேருந்து 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை இலை, 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இன்றைக்கி நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் குக்குடு ரைஸ், நல்லா வடித்த சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாய், உளுந்து, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சாதம் போட்டு கிளறும் போது சப்புன்னு இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பீட்ரூட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பீட்ரூட்டை ஆட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். பீட்ரூட் நல்லா வேகணும், அதனால் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா வேகணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எல்லாத்தையுமே அந்த தண்ணி எடுத்து நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வச்சுருக்க ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இன்றைக்கி நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 பீட்ரூட் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் போட்டு கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரைஸ் போடும்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சுவையான பீட்ரூட் சாதம் ரெடி. இதை நீங்கள் உருளைக்கிழங்கோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.